வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கடன் இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. நீங்க எவ்வளோ பெரிய கடன் வாங்கியிருந்தாலும், அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சின்னதா வாங்கின கடனா தான் இருக்கும். அது கிரெடிட் கார்டு ஆனாலும் சரி, சாதாரண ஒரு பர்சனல் லோன் ஆனாலும் சரி, அல்லது இன்ஸ்டன்ட் லோன் ஆனாலும் சரி, அல்லது பக்கத்துல வாங்கக்கூடிய சின்ன சின்ன கடன்களானாலும் சரி. கடனை பொறுத்த வரைக்குமே, இவர் பெரிய கடன், அவர் சின்ன கடன் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா, சின்ன கடன் இருக்கிறவங்களுக்கு அதுக்கேத்த போல மன வருத்தமும், அவங்களுக்கு ஏத்த மாரி பிரச்சனைகள் இருக்கும். பெரிய கடன் இருக்கிறவங்களுக்கு அதுக்கேத்த மாரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ மொத்தத்துல ஒரு கடன் ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா, நிம்மதியா இருக்க முடியுமா கேட்டீங்கன்னா, நிம்மதியாவே இருக்க முடியாது. சமாளிக்க முடியாமயே ஓடிட்டு இருப்பாங்க. அதுவும் இந்த நடுத்தர குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். வாங்குற சம்பளத்த அந்த 10 தேதிக்குள்ளேயே எல்லாம் காலியாயிட்ட பிறகு, அதுக்கப்புறம் அவங்க சமாளிக்கிறதுக்கு போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப குழப்பமாவும், கஷ்டமாவும் இருக்கும். ஒருவேளை உங்க மனசுல இப்படி தோண்டிட்டு இருக்கலாம். எப்போதான் இந்த கடன்லாம் அடையும்? எப்போதான் இது முடியும்? இன்னுமா நான் ஓடிட்டு இருக்கணும்? சமாளிக்கவே முடியலையே! அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ. ஒரு ஊர்ல பெரிய ஒரு ஆட்டு மந்தை இருக்கு. அந்த ஆட்டு மந்தையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப லீடர்ஷிப்பான ஒரு ஆடு இருக்கு. அதாவது அந்த ஆடு தான் வந்து மத்த ஆடுகள மேய்க்கக்கூடியது. அதாவது தண்ணி தண்ணி வேணுமா? அந்த ஆடு வழிகாட்டும். மத்த ஆடுகள்லாம் கைட் பண்ணும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு லீடர்ஷிப்பான ஒரு ஆடு. அந்த எஜமானுக்கும் அந்த ஆட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அது சொல் பேச்ச கேட்கும். மத்தவங்களுக்கும் வந்து வழி நடத்தும். சரியான டைமுக்கு வந்து எல்லாரையும் அந்த ஆட்டு மந்தைக்கு கொண்டு வந்துரும். ஆடு மே மத்த ஆடெல்லாம் எங்க மேய்ஞ்சு திரிஞ்சுச்சுனா, அதையும் புடிச்சு கரெக்ட்டா வழி நடத்திரும். அதனால இந்த எஜமானுக்கு அந்த ஆட ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் வந்தது. அந்த நாள்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆடுக்கு செலக்ட் பண்ணதுக்காக வந்தாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு இந்த ஆடு, அதாவது இந்த லீடர்ஷிப்பான இருக்கக்கூடிய இந்த ஆட ரொம்ப செலக்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா, கறிக்காக தான். ஸோ அந்த ஆட வந்து கொல்லணும், அத கறியாக்கணும். இதுதான் பிளானு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதில வந்து ஓகேன்னு போட்டு அந்த ஆடுல ஒரு மார்க்க குத்திட்டாங்க. இந்த ஆட வந்து மரத்தில கட்டி வச்சுட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடுக்கு எந்த விதமான தீனியும் போடல. மத்த ஆடுகளுக்கெல்லாம் தீனி போடப்பட்டது. அதுவரைக்குமே இந்த ஆடுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்ம எஜமான் நம்மள மதிக்கிறாரு. நமக்கு நெறைய விதமான சாப்பாடுலாம் போடுறாரு. இவருக்கு நம்ம விசுவாசமா இருக்கணுன்ட்டு அது தோணுச்சு. ஆனா, இப்ப தான் அதுக்கு புரியுது. எதுக்கு இந்த ஓகேன்னு ஒரு விஷயத்த நம்ம மேல எழுதுனாங்க? எதுக்கு நம்ம தனியா கட்டி வச்சிருக்காங்க? ஏன் நமக்கு சாப்பாடே குடுக்கல? அதெல்லாம் வந்து யோசிச்சிட்டே இருந்தது. ஏன்னா, கறிக்கு போடுற ஆடுக்கு என்னத்த போடுறது? ஆல்மோஸ்ட் அது அட்வான்ஸ் பே பண்ணியாச்சு. அது விக்கக்கூடிய ஆடு. அவ்வளோதான் அது. கறி ஆடுன்னு முடிவு பண்ணியாச்சு. மத்த ஆடுகளும் இந்த ஆடுகிட்ட பேசுறதுக்கு பயப்படுதுங்க. ஏன்னா, இது கூட பேசும்போது நம்மளையும் கறி ஆடுன்னு நோட் பண்ணிட போறாங்கன்னு எதுவுமே பக்கத்துல வரல. ஸோ தனியா இது மாட்டிக்கிச்சு. ஸோ இது மனசுல யோசிச்சிட்டே இருக்கு. எதுக்கு நம்மள போடுறாங்க? எதுக்கு நம்ம தனியா கட்டி வச்சிருக்காங்க? ஏன் நம்ம கூட யாருமே பேசல? இந்த நம்பர் போட்டதுனால என்ன ஆகும்? எந்த உண்மையும் அதுக்கு தெரியல. ஒரு நாள் வந்தது. அந்த நாள்ல இந்த ஆட வந்து ஏலத்துக்கு விடுறாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் கூடி யார் இந்த ஆட வாங்கிக்கிறீங்கன்ட்டு இந்த அட்வான்ஸ் குடுத்தவங்க வந்து பேச்சுக்கு கொண்டு வராங்க. ஸோ அந்த புரோக்கர் மாரி தான் இந்த அட்வான்ஸ் குடுத்துட்டு வாங்கிட்டு வருவாரு. இத வந்து ஏலத்துக்கு கொண்டு வராரு. ஏலத்துக்கு ஒரு ஏலமா போட்டுட்ருக்காங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்து ஒட்டி இருக்கக்கூடிய காட்டு பகுதியிலிருந்து ஒரு புலி நேரா அந்த கிராமத்துக்கு வருது. அந்த புலிய பார்த்தோனே எல்லாரும் பயந்து நடுங்கி எல்லாம் ஒதுங்கி ஓடுறாங்க. அந்த புலி கரெக்ட்டா இந்த இடத்துக்கு வந்துச்சு. இந்த ஆடு இருக்க இடத்துக்கு வந்தோனே எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. ஸோ இந்த ஆடு கிட்ட வந்து இந்த ஆட கடிக்கலாம் முடிவெடுக்கும் பொழுது, இந்த ஆடு அந்த கயிறு அறுத்துக்கிட்டு ஓடுது. ஆடு கூட புலி தொரத்தன்ட்டு அந்த கிராமமே ஒரு அல்லோல் படுது. அந்த கிராமமே ஒரு பயங்கரமான ஒரு பதட்டத்தில இருக்கு. இந்த ஆடு ஓடும்போது யோசிச்சிட்டே போகுது. யாராவது நம்மள காப்பாத்தலாமே! எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்களே! யோசிச்சிட்டே இருக்கு. எல்லாரும் இந்த ஆட காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கல. ஏன்னா, அது ஆல்மோஸ்ட் கறிக்கு போகக்கூடிய ஆடு தானே! புலி சாப்பிட்டு போயிடுச்சுன்னா போதும். இந்த ஆடோட நம்ம திருப்தியா இதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லாம வந்துரும். அந்த ஆடு செத்தா பிரச்சனை இல்லன்ட்டு எல்லாரும் ஒதுங்கி நின்னு வேடிக்கை பார்க்குறாங்க. தெரு வழியா போகுது, மார்க்கெட் வழியா போகுது, எல்லா இடத்துலயும் சுத்துது. யாருமே அதுக்கு உதவி செய்யல. ஃபைனலா அந்த ஆடு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிச்சு. ஆஹா! நம்ம இதுவரைக்கும் வளர்த்தது கறிக்காக தான் நம்மள வளர்த்துருக்காங்க. அவங்க தேவைக்காக தான் நம்மள யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தேவைகளுக்காக தான் நம்மள பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம யாரும் காப்பாத்துறது கூட இல்லையேன்னு யோசிக்கும் நேரத்தில, அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒண்ணு இந்த புலிகிட்ட சாகணும். இல்லன்னா நம்ம எப்படியோ வேற ஒருத்தவங்ககிட்ட சாவ போறோம். ஸோ நமக்கு சாவு முடிவாயிருச்சு. ஆனா முயற்சின்றத விடக்கூடாது. இந்த புலிகிட்ட நம்ம சாவக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு, அங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு வலைய எடுத்து தலையில போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சுருச்சு. ஒரு பெரிய மைதானத்து வழியா நின்னுருச்சு. அந்த தல மேல வந்து ஓட முடியல. அதனால தல மேல அந்த வலைய போட்டு உட்காந்துருச்சு. அந்த புலி வருது. சாப்பிடலான்னு ப ப வாய எடுத்து வந்து கடிக்கிற டைம்ல, அந்த வலை வந்து அதோட பல்லுல சிக்கிடுச்சு. இந்த ஆடு தான் உஷாரா ஆரம்பிச்சு. அந்த வலைய தூக்கி அந்த புலியோட தலையில போட்டுச்சு. தலையில போட்டது இல்லாம இன்னும் எட்டி விடவும் அந்த வலை வந்து நேரா புலி மேலயே விழுந்துருச்சு. ஆடு ஒதுங்கிருச்சு. புலி ரொம்ப கோபத்தோட அந்த ஆட கடிக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட தான் இருந்துச்சு தவிர, தன் மேல இந்த வலைய அது கவனிக்கல. வலையோட இன்னும் ட்ரை பண்ண அந்த வலை சிக்கி அந்த புலி நல்லா மாட்டிக்கிச்சு.
கூட இருந்த அனைத்து விதமான மக்களும் உடனே வந்து அந்த புலியை வந்து சிறை பிடிக்கிறாங்க. அந்த வலை போட்டு அந்த புலியை வந்து கட்டி வைக்கிறாங்க. அது வரைக்குமே அந்த ஆடு வந்து ஒரு கறி ஆடாக இருந்தது. அன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோவாக ஆயிடுச்சு. ஏன்னா தன்னுடைய உயிரை பணைய வச்சு இந்த புலியை பிடிச்சிருக்கேன்ட்டு அவங்க மைண்டில் ஓடுது. ஸோ அந்த ஆடுக்கு வந்து மரியாதைலாம் செலுத்துகிறாங்க. ஆனால் அந்த ஆடு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிச்சு. மனுஷங்க யாருன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பமாக இந்த சூழ்நிலை அதுக்கு அமைஞ்சிச்சு. நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம். நிறைய பேருக்கு ஓடி ஓடி உழைச்சிருப்போம். நிறைய பேருக்கு எல்லாம் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வரும்பொழுது நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. தன்னந்தனியாக மாட்டிகிட்ருப்போம். இந்த பேர் எப்படி எழுதி ஓகேன்னு போட்டாங்களோ அதே போல் நம்மளும் ஒரு கடன்காரன் என்ற ஒரு பேர் நம்மகிட்ட வரும்பொழுது நம்ம பக்கத்தில் யாருமே வரமாட்டாங்க. ஆஹா, இவனுக்கு ஏற்கனவே கடன் பிரச்சனை இருக்குது, நம்ம போய் நிற்க, அவன் சோக கதையை சொல்ல நம்ம மனசு உருகி எங்கேயா பணத்தை குத்துற போகிறோம், அப்புறமா அந்த போன பணம் வராதுன்ட்டு யாரும் நம்மகிட்ட பேசக்கூட மாட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலை நம்ம இருக்கும்பொழுது சரியாது பரவாயில்லப்பா, இந்த கடன் இல்லைனா பரவாயில்ல, வேறு ஏதாவது கடன் வாங்கி தப்பிக்கலாம் நம்ம ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது அப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். அந்த புலிகிட்ட மாட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருப்போங்க. ஸோ சாதாரண நேரத்தில் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இது மாதிரி பெரிய ஒரு கடன் இல்லாட்டி யாராவது ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க, பயங்கரமான ஒரு பிரச்சனை, அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எல்லாரும் நம்மளுக்கு கண்டுக்க மாட்டாங்க. இவன் செத்தா போதுண்டா சாமி, எப்பா நமக்கு தொந்தரவே வேணான்ட்டு நம்மளை வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த ஆடுக்கு இருந்த அதே சூழ்நிலை தான் நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஒருவேளை வீடியோ பார்க்குற நீங்கள் கூட இந்த கடன் பிரச்சனை நீங்கள் இருக்கலாம். எப்போதான் இது முடியுமோ, எப்போதான் இந்த கடன் பிரச்சனை தான் வெளியே வருவனோ, சமாளிக்கவே முடியலையே அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த ஆடு போனவங்களோட சூழ்நிலை தான். இந்த ஆடு ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சிச்சு. வெளியில் பார்க்குறவங்களுக்கு அது சிரிப்பாகவும் கேலி கூத்தாகவும் இருந்துச்சு. என்னன்னா அது வலையை எடுத்து தன் மேலே போட்டுக்குச்சு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அது போல் யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு பெட்ஷீட் எடுத்து போட்டுக்கலாம் அல்லது தன்னை மறைத்து கொள்ளலாம். அந்த ஆடு வலையை எடுத்து போட்டுச்சு. இந்த வலைன்றது என்னென்னா ஆன்மீகம். கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அன்பு, தயவு, அவரை பற்றிய நினைப்பு. நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் மீது நீங்கள் மிகுந்த அன்பு இருக்கும்போது வெளியில் பார்க்குறவங்களுக்கு அது வலை போல தெரியும். இந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு சரியாயிடுமா, அந்த ப்ரேயர்ஷிப்புக்கு போனால் சரியாயிடுமா, 3 வேளை தொழுதா உங்களோட பிரச்சனை தீர்ந்துடுமா, நீ குரானா படித்தா சரியாயிடுமா, நீ பைபிளை படித்தா சரியாயிடுமா, நீ அந்தந்த கோயிலெலாம் செஞ்சால் உன்னோட பாவம்லாம் போயிடுமா, உன் பிரச்சனைலாம் போயிடுமா, எல்லாரும் பார்க்குறதுக்கு அந்த வலை போல தான் இருக்கும். ஆனால் அந்த வலை வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு வலை தான் அப்படி தோணும். ஆனால் அந்த வலை என்ன பண்ணும் தெரியுமா, உங்கள் சூழ்ந்துக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து அது காப்பாற்றும், உங்களை காப்பாற்றும். அந்த வலையானது உங்களை எதிர்த்து வரக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி, உங்களை எதிர்த்து வருகிற பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றும். அது மட்டும் கிடையாது, அந்த பிரச்சனைகள் அது வலையில் மாட்டிக்கிட்டு போயிடுமே தவிர நீங்கள் பிழைக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ப்ராடக்ட் செய்கிறாங்க வச்சுங்களேன், இது இத்தனை நாள் தான் வேலை செய்யணும், அதுக்கப்புறம் போயிடணுன்ட்டு யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. அது நாளுக்கு நாள் நல்லா வளரணும், அது பெரிய லெவலில் வரணும் தான் எல்லாரும் வந்து ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குவாங்க. நல்ல வளர்ந்துச்சுன்னா அது நமக்கு பேர் கிடைக்கும், அதாவது அந்த கம்பெனிக்கு பேர் கிடைக்கும். இந்த சேம் திங் கடவுள் நம்மளை உருவாக்கும் பொழுது உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருந்துச்சுன்னா எல்லாரும் யாரை புகழ்வாங்க, கடவுளை தானே புகழ்வாங்க. அப்போ அவங்க கடவுள் சூப்பர்ப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல தான் கடவுள் உங்களுக்காக வச்சிருக்க விஷயங்கள் அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்களாக இருக்கும். ஸோ அது போல் உங்கள் எதிர்காலமும் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பரான ஒரு எதிர்காலம் இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலை நீங்கள் யோசிச்சு பார்க்கறது காட்டிலும் உங்களை எதிர்காலத்தை நீங்கள் அசைப்போடும் பொழுது அந்த நல்ல விஷயங்கள் மனதில் போகும்போது ஆழ் மனசில் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு இது எப்படி நடக்கும், எனக்கு நடக்க வாய்ப்பே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நெருப்பை கண்டு பயப்படக்கூடிய நிறைய பேர்கள் சாமின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது நெருப்புலேயே நடக்கக்கூட தீ மிதிக்க கூட தயாராக இருப்பாங்க. சில பேருக்கு ஒரு வேளை 2 வேளை சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஆனாலும் அதாவது அவங்களால கட்டுப்படுத்த முடியாது, சாப்பிட்டே இருப்பாங்க, சாப்பாட்டாமனா இருப்பாங்க. ஆனால் கடவுளுக்காக நேர்ந்து விட்டு அப்படிங்களா 40 நாள் சாப்பிடாம கூட அவங்கள இருக்க முடியும். இதனால் எப்படி நடக்குது பார்த்தீங்கன்னா, நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் தான் அங்கே வேலை செய்யுது. அதே நம்பிக்கை தான் நான் சொல்கிறேன். உங்களால் எதுவும் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ண முடியும்னா அதே நெகட்டிவால் உங்களை பாசிட்டிவாகவும் திங்க் பண்ண முடியும். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அசைப்படும் பொழுது உங்களால் நினச்சி பார்க்க முடியாத அல்லது உங்களால் நடக்க முடியாது நீங்கள் நினச்சிட்டு இருக்க அதே விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அது அதிசயமாகவும் அற்புதமாக இருக்கும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்னும் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் தொடர்ந்து கடவுளை நம்பலாம். நீங்கள் நினச்சிருக்க விஷயங்கள், நீங்கள் விடுபட்ட விஷயங்கள், இப்போ டச் இல்லாமல் இருக்கிறீங்களா, நோ ப்ராப்ளம், உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடவுளை நம்பலாம். கடவுள் உங்களுக்காக விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். உங்களோட விசுவாசம், உங்களோட நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இன்னுமான்னு யோசிக்க வேண்டியதில்லை, பக்கத்தில் தான் இருக்கிறீங்க. சீக்கிரத்தில் உங்களோட பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. பெரிய பெரிய விஷயங்கள் வாழ்க்கை நடக்க போகுது. நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் சொத்து சுகம் எல்லாமே நல்லா இருக்கும். கடன் இல்லாத வாழ்க்கை, நீங்கள் விரும்பிய கடன் இல்லாத வாழ்க்கை சீக்கிரத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நம்பிக்கையாக இருங்க. எந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.